ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்து சப்பாத்தி. கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துருக்குறேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 10 சப்பாத்தி வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். எதுக்காக சப்பாத்தி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன்னா, சப்போஸ் நம்ம சாஸ் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி கசக்கிற ஸ்மெல் வரும். அதனால் சப்பாத்தி சேர்த்ததுக்கப்புறமா நான் சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சாஸ் எல்லா சப்பாத்திலையும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கொத்து சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி கொத்து சப்பாத்தி நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். சப்பாத்திக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இந்த கொத்து சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.